TBC Tamil News. TBC News Highlights. அனுரகுமாரவுக்கு பின்னர் இலங்கையில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஒருவர் இருக்கப் போவதில்லை என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் அறிவித்துள்ளனர். அரசியல் சவால்களுக்கு தயாராகும் வகையில் ஐக்கிய தேசிய கட்சி அனைத்து எதிர்க்கட்சிகளுடனும் பொதுவான கூட்டணியை அமைக்க தீர்மானித்துள்ளது. இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரியவுக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை புதிய ஜனாதிபதி முன்வைக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்துள்ளார். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். டிபிசியிடமிருந்து ஒரு செய்தி உங்களுக்காக. 28 வருடங்களுக்கு மேலாக பிரித்தானியாவில் இருந்து ஒலிக்கும் ஒரே ஒரு முதன்மை செய்தி ஸ்தாபனம் டிபிசி. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஊடாக செய்திகளை வழங்கும் ஒரே ஸ்தாபனம் டிபிசி. சிறந்த செய்தி ஆசிரியர்களை கொண்ட ஒரே ஒரு செய்தி ஸ்தாபனம் டிபிசி. காணத் தவறாதீர்கள் டிபிசியின் செய்திகளை. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பின்னர் இலங்கையில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியொருவர் இருக்கப் போவதில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர் சுனில் ஹந்துனெத்தி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாம் மக்களின் விருப்புக்கு ஏற்றவாறு தெரிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாகும். அந்த மக்களின் விருப்பத்துக்கு ஆதரவாக நாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம். தற்போது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பெற்றிருப்பவர் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பவராவார். அவருக்கு பின்னர் ஜனாதிபதியின் பதவி அதிகாரங்களை கொண்ட குவிப்பு மையமாக இருக்க மாட்டாது என்றார். எதிர்வரும் தேர்தல்கள் மற்றும் அரசியல் சவால்களுக்கு தயாராகும் வகையில் ஐக்கிய தேசிய கட்சி அனைத்து எதிர்க்கட்சிகளுடனும் பொதுவான கூட்டணியை அமைக்க தீர்மானித்துள்ளது. கொழும்பு ஃப்ளவர் வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் அரசியல் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற தலைமைத்துவ சபை கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டணிக்கான பிரேரணை முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்காவினால் முன்வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து எதிர்கால தேர்தல் மற்றும் அரசியல் சூழ்நிலைகள் ஒன்றிணைந்து எதிர்கொள்ள உத்தேச கூட்டணியில் இணையுமாறு அனைத்து எதிர்க்கட்சிகள் சமகிஜல பலவகைய உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்குமாறு அவர் கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரியவுக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றிக்கு இந்திய உயர்ஸ்தானிகர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா இலங்கை இருதரப்பு முயற்சிகள் குறித்து ஹரிணி எம்பி அவருக்கு விளக்கமளித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகைக்கு விஜயம் செய்து வழிபட்ட பின்னர் மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றார். முதலில் மல்வத்து மகா விகாரைக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி மல்வத்து மகாநாயக்க தேரர் அதிவணக்கத்துக்குரிய திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து நலம் விசாரித்ததுடன் அவருடன் சிறிது நேரம் உரையாடினார். இதன்போது அவர் செத்பிரித் பாராயணம் செய்து ஜனாதிபதியின் எதிர்கால பணிகளுக்காக ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினார். அதன் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அஸ்கிரி மகா விகாரைக்கு விஜயம் செய்து அஸ்கிரி தரப்பு மகாநாயக்க தேரர் பரக்காகொட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். இதன்போது அஸ்கிரி தரப்பு அனுநாயக்க தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் புதிய ஜனாதிபதிக்கு செத்பிரித் பாராயணம் செய்து ஆசீர்வதித்தனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் KT லால் காந்தாவும் இந்த சந்திப்பில் இணைந்து கொண்டார்.
இதனையடுத்து ஜனாதிபதி அனுரகுமார கட்டுக்கலை மாணிக்க பிள்ளையார் ஆலயத்துக்கும் சென்று வழிபாடுகளை மேற்கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய மக்கள் ஆணையில் உள்ள மாற்றங்களுக்கு அமைவாக நாட்டை பொறுப்பேற்பதற்கு தயாராக இருப்பதோடு நாட்டு மக்கள் பாரிய மாற்றத்தினை எதிர்பார்த்து காத்திருப்பதை மகா சங்கத்தினருக்கு தெரியப்படுத்தினார் அனுரகுமார திசாநாயக்க. நாட்டு மக்களில் விசேடமாக கிராமங்களில் உள்ள ஏழை மக்களின் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் சம்பந்தமாக கவனம் செலுத்துமாறு கோரிக்கை விடுத்தனர். நாம் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு தயாராகி உள்ளோம் என்பதனையும் அவர்களிடம் தெரிவித்தேன் என்றார். இதன்போது ஊடகவியலாளர்கள் பாராளுமன்றத்தினை பதவியேற்றவுடன் கலைப்பதாக கூறினீர்களே, எப்போது கலைப்பீர்கள் என்று கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2 நாட்கள் பொறுத்திருங்கள், அதற்கான பதிலை வழங்குவோம் என்று கூறினார். தமிழ் தேசத்தினுடைய சுய நிர்ணய உரிமையை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை புதிய ஜனாதிபதி முன்வைக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை கூறினார். அத்துடன் தென்னிலங்கை மக்களை தெளிவுபடுத்தி முன்வைக்கப்படும் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வுக்கு தமது கட்சி ஆதரவு வழங்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் அதே நேரம் அவர் தமிழ் மக்களிடம் காணப்படுகின்ற அதிகாரங்களை உறுதி செய்வதும் முக்கியமானதாகும் என்றார். தலைவலிகளை தாண்டி உண்மையான செயற்பாட்டாளர்களுக்கு இடமளிக்கின்றோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் நலிந்த தாசிஸ் தெரிவித்தார். உண்மையில் ஜனாதிபதியுடன் இணைந்ததாக தற்போதுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 உள்ளடக்கிய சிறிய அமைச்சரவை ஒன்று ஸ்தாபிக்கப்பட வேண்டியுள்ளது. அவ்வாறு ஸ்தாபிக்கப்படும் சிறிய அமைச்சரவையில் அமைச்சுக்களுக்கான பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். அவ்வாறு நியமிக்கப்படும் அமைச்சரவையானது 52 நாட்களே இருக்கும். அதன் பின்னர் எம்மால் முன்னோக்கி செல்ல முடியும். பாராளுமன்றத்தினை கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கே உள்ளது. அதற்கு அமைவாக அது குறித்த முடிவுகள் எடுக்கப்படும். பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட 10 நாட்களுக்குள் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட வேண்டும். குறைந்தது 5 வாரங்களுக்குள்ளோ அல்லது அதிகபட்சமாக 7 வாரங்களுக்குள்ளேயோ பாராளுமன்றத்திற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆகவே அதற்கான அறிவித்தலை விரைவில் எதிர்பாருங்கள். ஜனாதிபதிக்கு மக்கள் வழங்கிய ஆணையின் வெளிப்பாடாக உள்ள அதிகாரம் வெறுமனே நாட்டின் தலைவரிடத்தில் அன்றி பாராளுமன்றத்திடமும் உள்ளது. தற்போது கிடைக்கப்பெற்ற வரலாற்று வெற்றியும் பாராளுமன்றத்தின் ஊடாக கோருகின்றார் என்று அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நாடாளுமன்ற வெற்றிடத்துக்கு லக்ஷ்மன் நிபுணராட்சியின் பெயரை அறிவித்து அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவானதை தொடர்ந்து அவரது நாடாளுமன்ற உறுப்புரிமைக்கு வெற்றிடம் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் கொழும்பு மாவட்டத்தில் கடந்த பொது தேர்தலின் போது அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அடுத்ததாக தேசிய மக்கள் சக்தியில் அதிகப்படியான விருப்பு வாக்குகளை பெற்ற லக்ஷ்மன் நிபுணராட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக இணைந்து செயற்படுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது. நேற்று மாலை இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட கூட்டம் ஒன்றில் இது குறித்து தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரணில் விக்ரமசிங்கா தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்றுள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுப்பது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ஒருவர் தீர்மானித்துள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலை முன்னிட்டு இரு கட்சிகளும் இணைந்து செயற்பட வேண்டும் என பொதுமக்கள் விடுத்த வேண்டுகோளை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான வலுவான கூட்டணியை அமைப்பதற்கு ஏனைய கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பதற்கும் இன்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.